காலைதோறும் புதியவை. அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஜூன் 19. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஏசாயா 62:7. தென் ஆப்பிரிக்காவில் நிறவெறிக்கு எதிரான போராட்டத்திற்காக நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். கடுமையான நிலைமைகள் மற்றும் நீண்ட சிறைவாசம் இருந்த போதிலும் இன சமத்துவம் மற்றும் கருப்பர் இன நீதியை அடைவதற்கான தனது முடிவில் அவர் உறுதியாக இருந்தார். மண்டேலாவின் அசைக்க முடியாத உறுதிப்பாடு அவரை சிறையில் இருந்து விடுவிக்க வழி வகுத்தது. பின்னர் அவர் தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பு இன ஜனாதிபதி ஆனார். நிறவெறியை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் நாட்டில் நல்லிணக்கத்தை வளர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தார். மண்டேலாவின் வாழ்க்கை ஒரு உறுதியான தனி நபர் உலகில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்திற்கு ஒரு சான்றாகும். நம்முடைய ஜபங்கள் தேவனின் புயத்தை அசைக்க வேண்டும் என்று எலன் ஜி ஒயிட் அம்மையார் எழுதியிருக்கிறார். ஜபத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டும் நம் விண்ணப்பம் நிறைவேறும் வரை கேட்பதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அநீதியான ஒரு ராஜாவிடம் ஒரு ஏழை விதவை தனக்கு நீதி கிடைக்கும்படி தினந்தோறும் அவனை சந்தித்து வந்தாள். அந்த ராஜாவோ அவளுக்கு நீதி செய்ய மனதில்லாதிருந்தும் இவள் என்னை அனுதினமும் வந்து அலட்டாதபடிக்கு இவளுக்கு நீதியை கொடுத்து விட வேண்டும் என்று இறங்கி நீதி செய்தான். அநீதியான உலக ராஜாக்கள் இவ்விதமாய் இருக்கும்போது நீதியான பரலோகத்தின் தகப்பன் எவ்வளவாய் நமக்கு இறங்குவார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பெரும் பாடு உள்ள ஸ்திரீ தேவனிடமிருந்து வல்லமை இறங்கி வரும் வரை அவளும் அவரை அமர்ந்திருக்க விடவில்லை. தன்னுடைய தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வந்து தேவனை தொட்டாள். தொடர்ந்து விசுவாசத்தோடு கேட்டால் கிடைக்கும் என இயேசு சொன்னார். என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை மனப்பூர்வமாக தருவேன் என்று வாக்களித்த நம் தேவனும் கர்த்தருமாகிய இயேசுவை அமர விடாது, சும்மா இருக்க விடாது, இறுக பற்றி கொண்டு அவரில் வாழ்வோம். ஜெபம். நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழக்காமல் பெற்றுக்கொள்ள ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே. ஆமீன்.